வணக்கம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். பதிவினோட நோக்கம், நான் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டதை பகிர்ந்துக்கிட்டோம்னா, பகிர்ந்துக்கிட்ட பின்ன உங்கள் உணர்வில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு மாற்றங்கள் வந்ததுன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த முயற்சியில் லைஃப் இன்க்ளூசிவ், அதாவது வாழ்க்கை எல்லா அங்கத்தையும் பொருந்தி இருந்தால் அந்த வாழ்க்கையோட பேர் வித்தியாசமாக இருக்குன்றதுக்கு தான் இந்த பதிவு. இப்போ நீங்கள் லிஃப்டாக இருக்கணுமா, வில்லாக இருக்கணுமா? வில்லு அப்படி விட்டோம்னா கல் மேலே போயிடும், வில்லு இங்கே தான் இருக்கும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் லிஃப்ட்னு சொல்கிறோம். லிஃப்ட்டு தானும் மேலே போகும், தன்னோட சேர்ந்தவங்களே மேலே கொண்டு போகும். இதைத்தான் என்னுடைய அபிப்பிராயத்தில் நம்ம லிஃப்டாக இருக்கணும், வில்லாக இருக்கக்கூடாது. முழு வளர்ச்சின்றது தானும் தன்னை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து வளர்வது. நம்முடைய வளர்ச்சி அப்படி இருந்தால் நம்மளோட சேர்ந்து இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரேயர் இருக்குதே, ஐயா நல்லா இருங்க ஐயா, உங்களுடைய கருணையில் உங்களுடைய தயவில் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்வாக்கு வேலை செய்யும். எப்படி பொறாமை வேலை செய்யுமோ, எப்படி கெட்ட எண்ணங்கள் வேலை செய்யுமோ, எப்படி நெகட்டிவ் எனர்ஜி வேலை செய்யுமோ, பாசிட்டிவ் எனர்ஜி வேலை செய்யும். ஒரு சின்ன குட்டி கதை இது. இது எந்த தியரியில் போகும் தெரியாது, ஆனால் இந்த கதை இங்கே அவசியம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஹைகோர்ட்டு என்னை ஒரு கமிட்டியில் நியமித்து செக்ரட்டரியேட்டு சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு மீட்டிங்காக போகிறேன். அங்கே 3-4 விதமான லிஃப்ட் இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் ஒன்று, அப்புறம் ஊழியர்களுக்காக ஒன்று, அப்படி போர்டெலாம் போட்டிருக்காங்க. அரசாங்க ஊழியன் இல்லை, கோர்ட்டால் நியமிக்கப்பட்டவன். ஏதோ லிஃப்ட் காலியாக இருந்துச்சுங்க, அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃப்ளோருக்கு போன்னு சொன்னேன். அவன் ஒரு ரூபாய் பார்த்தான், அதே மேலையும் கீழையும். அவனுக்கு அதிகாரி மாதிரி தோணுது அவனுக்கு, அல்லது பெரிய ஆள் மாதிரி தோணுது அவனுக்கு, அல்லது ஏதோ முக்கியமான ஆளும் தோணுது போட்டுக்குது. மேலே ஒரு ரெடி ஆகும்போது ஒரு பெண்மணி வந்தாங்க. பார்த்துட்டு உடனே அவர் வணக்கம் சொல்லிட்டு அப்படியே ஏதோ பண்ண போயிட்டு, யாரும் முக்கியமான ஆளாக இருப்பாங்க போடுது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கலாம். மேலே போகிறதுக்கு முன்னால் அந்த பெண்மணி அந்த லிஃப்ட்டுக்காரனுக்கு சத்தம் போடுது. உனக்கு தெரியாதா இது யாருக்குன்னு சொல்லி? சொல்ல வேணாமா நீ? அதிகாரிகளுக்கு மாத்திரம் சொல்லியா நீ? என்ன வேலை செய்கிற நீ? இல்லைம்மா அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா லிஃப்ட்காரன் சத்தம் போடுறாங்க. நான் பேசாமல் இருக்க ஒன்றும் சொல்லலை. அப்போ புரிஞ்சு போச்சு, இந்த அம்மா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. கண்ணில் ஆணவம், திமிரு, கொழுப்பு எல்லாம் கலந்த ஒரு கலவையில் நம்ம பேசுது. அந்த லிஃப்ட் அவங்க அப்பா வீடு சொத்து மாதிரியும், நான் தேவையில்லாத ஒரு ஆள் மாதிரியும், ஏதோ அன்டச்சபிள் மாதிரியும் அந்த அம்மா அப்படியே பேசுது. இடத்துக்கு இறங்கிட்டோம். இந்த அம்மாவை வரவேற்க வந்த அதிகாரிகள் கூட என்னையும் கூப்பிட்டு சார் வணக்கம்ன்றாங்க. ஏன்னா ஹைகோர்ட்லேருந்து நாமினேட் பண்ண ஆள் இல்லையா? இந்த அம்மா பார்க்குது, அப்படியே முழிக்குது, பேய் மொழி. ஒன்றும் புரியலை அந்த அம்மாவுக்கு. மெல்ல குசு குசுன்னு கேட்ட ஒன்று சொல்கிறாங்க, நீ எந்த மீட்டிங் வந்தாலும் அந்த மீட்டிங் அவர் வந்திருக்காரு, அவர் ஹைகோர்ட்டு நாமினேட் பண்ண ஒரு மெம்பருங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வணக்கம் சொல்லுது அந்த அம்மா. பாருங்கள் எப்படி சீன் மாறுதுன்னு. வணக்கம் சொல்லுது, நான் வணக்கம் சொல்லலை. சொல்லாமல் நான் உயர் அதிகாரிகள் இந்த மீட்டிங்கை கூப்பிட்டு பெரியார்கிட்ட போய் நடந்த வச்சு சொன்னேன். என்ன சொன்னேன்? சார், இந்த அம்மா சொன்னது தவறு சரின்னு சொல்ல வரல, கொஞ்சம் மனித நேயம் இல்லாத ஒரு பொண்ணு அந்த அம்மா, அந்த பெண்மணி. லிஃப்ட்டு காலியாக இருக்கிறத நான் போனா என்ன, ஏன் இந்த மனோபாவம் வரல? நான் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, என் கூட அவன் வரக்கூடாது, ஆனால் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குற மனோபாவம் எவ்வளோ கொச்சத்தனமானதுங்க.
நாளைக்கு ரிட்டையர் ஆகி போனால் அந்த லிஃப்ட் அந்த அம்மா சாதாரண அளமாக தான் போகணும். மனித நேயம் இல்லாத மனோபாவத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா மன்னிப்பு கேட்டுச்சு, தவறு நடந்து போச்சுன்னு சொல்லிச்சு, நான் சாரின்னு சொல்லிச்சு, என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மனித நேயம் இல்லாத அதிகாரி அப்புறமேலு எத்தனையோ வழக்கில் மாட்டி இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த கர்மத்தை திருப்பி செஞ்ச கர்மம் திரும்பி வரும்ல. என்ன சொல்ல வர்றேன், லிஃப்ட்டு யாரையும் கொண்டு போகும். கூட இருக்கவன் நல்லவன், கேட்டவன், தெரிஞ்சவன், தெரியாதவன், அதுக்கு பாடுபாக இல்லாத இயற்கை மாதிரி கொண்டு போகும், நிற்கும், எல்லா வேலையும் செய்யும். இப்போ சொல்ல வர உத்தேசம், நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தவிர வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனித நேயத்தை காட்டுங்க. அது ஒன்று போதும், உங்களை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லிட்டு நான் மனித நேயத்தில் ஈடுபாடு உள்ள மாத்திரம் இல்லை, அதை தினம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் செய்யணும்னு சொல்லிட்டு லிஃப்டாக இருங்க. கூட சேர்ந்து 4 பேர் வளர்ந்தாங்கன்னா அந்த 4 பேர் வளர்ச்சியில் உங்கள் பங்கு இருந்துன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நீங்கள் சம்பாதிச்ச பொருள் பேரை காட்டிலும் மாபெரும் பலம், இயற்கை சக்தி. நன்றி, வணக்கம்.